நீ போய் சேர வேண்டிய ஊருக்கு பஸ் கிடையாது, பிளைட் கிடையாது, ட்ரெயின் கிடையாது, ஒண்ணுமே ரோடே கிடையாது, ரோடே கிடையாது. ரோடே கிடையாது. ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளர் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஒவ்வொரு வருடமும் பிறக்கும் போது நமக்குள்ள இருக்கிற அந்த புத்துணர்ச்சி இந்த வருடம் நம்ம வாழ்க்கை மாறிடும் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துரும். மாறுதோ இல்லையோ, ஆனா அந்த எண்ணங்கள் எங்களை மாத்தி கொண்டு போகும் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருவோம். தமிழ் புத்தாண்டு 2026 வரப்போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளோட மக்களுக்கு எப்படி இருக்கு மேம்? எல்லா ராசி மக்களுக்குமே உண்மையா சொல்லணும் அப்படின்னம்மா எல்லா ராசிக்குமே நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். எதனால இப்படி சொல்றாங்க? நிறைய பேர் நம்ம இப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த அம்மா சும்மாவே சொல்றாங்க. இல்லம்மா, இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல ரொம்ப பிரபலமா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா உருட்டு அப்படின்றது. அந்த உருட்டு அப்படின்னா சும்மாவே சொல்றாங்க அப்படின்ற அர்த்தமாட்டம் இருக்கு. ஆனா சும்மாவே சொல்றோமா? கிடையாதுமா. நாங்க பிளானட்டரி பொசிஷன்ஸை வச்சு சொல்றோம். கிரகங்கள் எந்த பாவத்துல இருக்காங்க, அதனால என்ன பலன்கள் அப்படின்றத நான் சொல்லுவேன். அப்ப என் வீடியோ கீழே அந்த உருட்டுன்ற வார்த்தை போட வேண்டாம். பெரும்பாலும் வர்றது இல்ல. அக்கேஷனலி ஒரு 50 வீடியோ ஒரு வார்த்தை வரும், 50 வீடியோக்கு ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை வராம இருக்கணும் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து வீடியோஸே கொடுக்குறோம். அப்ப எந்த ஆஸ்பெக்ட்ல எல்லா ராசிக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். நம்ம 1/6/2026 குரு பயிற்சி நடக்க போகுது. குரு வந்து உச்சம் பெற்று மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வந்து உட்கார போறாரு. அப்ப குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படிய போகுது. அப்ப சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனியா இருக்காரு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு. மீனத்துக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இவங்களுக்கு எல்லாம் சனி வந்து கொஞ்சம் கேம் ஆடுறாரு. கொஞ்சம் அவங்களோட வாழ்க்கையில வந்து பல இன்னல்களையும் இடையூறுகளையும் கொடுக்குறாரு. கண்டிப்பா கொடுக்குறாரு. ஆனாலும் அவரால் 6ஆம் மாசம் வரைக்கும் தான் கொடுக்க முடியும். காரணம் என்ன? இந்த குரு பயிற்சி ஆகி குருனுடைய உச்ச பார்வை சனி மேல படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கட்டுண்டு கிடப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. இப்ப எல்லா ராசிக்குமே சனி கெடுக்கணும் அப்படின்ற ராசிகளுக்கு சனி கெடுக்க போறது இல்ல. சனி கொடுக்கணும் அப்படின்ற ராசிகளுக்கு இன்னும் கொஞ்சம் குரு பார்வையினால நிறைய கொடுப்பாரு. நல்லது தானே? கண்டிப்பா மேம், நல்லதுதான் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். முதல் ராசியான மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? கண்டிப்பா மேஷ ராசி அன்பர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னாமா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா 7 நாட்டு சனி அப்படின்றத ஆரம்பிச்சிருக்கு. 7 நாட்டு சனி ஆரம்பிச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு சில பல சோதனைகள் அப்படின்றது இருக்கு. நம்ம சுய ஜாதகம் நிறைய பேர் பார்க்க வருவாங்க. அப்ப நம்ம சொல்லுவோம் 7 நாட்டு சனி ஆரம்பிச்சதுல இருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கணும். இல்ல மேடம், எங்களுக்கு 7 நாட்டு சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே எங்களுக்கு பிரச்சனை. 5 வருஷமாவே பிரச்சனை, 8 வருஷமாவே பிரச்சனை. நிறைய மேஷராசி அன்பர்கள் என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒண்ணா இருக்கும், நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, அதனால வருந்தது அம்மா கண்ணு அப்படின்றாங்க பாத்தீங்கன்னா. அந்த மாதிரி அவங்க நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, நிறைய விஷயம் நடந்திருக்கு. அது அவங்களோட காதல் ஆனா இருக்கலாம், அவங்களோட தொழில் ஆனா இருக்கலாம், இல்ல அவங்களோட வேலை வாய்ப்பானா இருக்கலாம், குடும்பத்துல இருக்க நிம்மதியானா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க நினைச்ச மாதிரி நடக்கல, என்னோட எதிர்பார்ப்புக்கு மாறி நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம். சோ ஏன்னா சனி பகவான் வந்து பாருங்க ரொம்ப இளம் வயசு அப்படின்னா வாழ்க்கையில முதல் ரவுண்ட் 7 நாட்டு சனி வருவார். அப்ப இவங்க வெளிநாட்டிலேயே போய் படிச்சுட்டு வந்திருந்தாங்க அப்படின்னாலும் ஏதோ காலத்தின் கட்டாயம் விதி வழி பிராப்தத்தினால அவங்க உள்நாடு வரத்துக்காக, இந்தியா வரத்துக்கான வழியும் வாய்ப்பும் ஏற்பட்டுச்சு. இந்தியா வந்த பின்னாடி நம்ம தான் வெளிநாட்டுல படிச்சிருக்கோமே, நம்மளுக்கு ஏகப்பட்ட மவுஸ், ஆமா, ரெட் கார்பெட் வெல்கம் கொடுப்பாங்க ஆபீஸ்ல எல்லாம் அப்படின்னு நினைச்சிருந்தா மத்தவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணிப்பாங்க. அங்கேயே ஒரு பெருத்த ஏமாற்றம். அதுக்கும் மேல வேலை அப்படின்னு அவங்க பார்க்கும் போதுமா அந்த வேலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ரமைஸ் அப்படின்ற மாதிரிதான் வருது. நான் வந்து எனக்கு தகுதி இருக்கு, ₹1,00,000 வேலை சம்பாத்தியம் வாங்குறதுக்கு, ஆனா எனக்கு 50,000 ரூபாய் வேலை தான் கிடைக்குது. நான் அங்க காம்ப்ரமைஸ் பண்றேன். இல்ல என்னோட போஸ்டிங், நான் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களை வந்து ஒரு ஆளுமையான போஸ்ட்ல நான் உட்காரணும்னு நினைச்சேன். ஏன்னா என்னோட படிப்பு ஜாஸ்தி. ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா அடிப்பணிற போஸ்ட்ல தான், அடிப்பணிற போஸ்ட்ல தான் உட்காரேன். சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல காம்ப்ரமைஸ் அப்படின்றது மாதிரிதான் இருக்கு. இது கூட 6ஆம் மாசம் வரைக்கும் தான். 6ஆம் மாசத்துக்கு மேல இவங்களோட எண்ணங்கள் ஈடேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா. இப்ப ஆல்ரெடி மத்தியம வயசு அப்படின்னா அவங்களுக்கு பெருசா ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அவங்க பொங்கு சனியில இருக்காங்க. எவ்வளவு தூரம் வாழ்க்கையில ஓடணும்னு நினைக்கிறாங்க, நீ ஓடு.
நீ போய் சேர வேண்டிய ஊருக்கு பஸ் கிடையாது, பிளைட் கிடையாது, ட்ரெயின் கிடையாது, ஒண்ணுமே ரோடே கிடையாது, ரோடே கிடையாது, ரோடே கிடையாது. நீ ஓடிதான் போகணும். எவ்வளவு ஓடுறியோ அவ்வளவு நீ பெரிய ஆளா, இதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. கண்டிப்பா. அப்ப மேஷத்துக்கு எவ்வளவு நாள் ஓடுவாங்க, சாதிக்கணும் அப்படின்னு நினைச்ச செவ்வாய் ராசி அதிபன் நான் வேற லெவல்ல சாதிப்பேன். சரிங்களா? அப்ப உங்களுக்கு எந்த வித இடையூறும் கிடையாது. அதுக்கும் மேல 6ஆம் மாசத்துக்கு மேல உங்களுக்கு லக்கு நிறைய ஃபேவர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப வாழ்க்கையில வயோதிகம் 60+ இருக்காங்க, 70+ இருக்காங்க அப்படின்னமா, 7 நாட்டு சனி வந்து பாத்தீங்கன்னா 3வது ரவுண்ட் 7 நாட்டு சனி. உங்களுக்கு 3வது ரவுண்ட் சனி வருது அப்படின்னும் போது ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்ற தேவை. 6ஆம் மாசம் வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. 6ஆம் மாசம் வரைக்கும் நார்மலா நீங்க மெயின்டைன் பண்ணா போதும். இது ஒரு பெரிய 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 பிளஸ் அப்படின்னு சொல்லலாமா. அதுக்கு மேல ராகு 11ஆம் பாவம். 6ஆம் மாசம் வரைக்கும் 11ஆம் பாவம் ராகு குருனோட பார்வை இருக்கு. இந்த ராகு 12ஆம் மாசம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் பாவம் தான் இருப்பார். நிறைய மேஷராசி என்பர்கள் வெளிநாட்டு கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கான பிராப்தம், வெளிநாட்டுல லாபம் ஈட்டக்கூடிய பிராப்தம், இதெல்லாம் இருக்கும். ஆனா நெகட்டிவ் ஏதாவது இருக்கு. 6ஆம் மாசத்துக்கு மேல குருனோட பார்வை இல்ல, ராகு தன்னிச்சையா செயல்பட ஆரம்பிப்பான். அப்போ உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளோட உறவு முறையில கொஞ்சம் கவனம் அப்படின்றது. அவங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்களை நம்பி முழுசும் ஆன்லைன் ரம்மி விளையாடுறது, ட்ரேடிங்ல என் ஃப்ரெண்டு சொன்னாப்பா அதனால நான் அமௌண்ட் போட்டேன், அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேது 5ஆம் பாவம் அப்படின்னும் போது இவங்களுக்கும் இவங்க குழந்தைகளுக்குமான இடைவெளியா தான் இருக்கும். பூர்வீக சொத்து பத்தி ஏதாவது இருக்குன்னா போய் பார்க்கணும். பார்க்கல அப்படின்னா தேவையில்லாத அது வம்பு வாதம் வழக்கு வரும். கேது 5ஆம் பாவம்மா. பொதுவா இந்த 5ஆம் பாவம் கேது அப்படின்னும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்கு அப்படின்னா அது மேல கவனம் அப்படின்றது ஒண்ணு வச்சுக்கணுமா. நம்ம பராமரிக்கிறது அப்படின்னு செய்யணும். எங்களுக்கு பூர்வீக சொத்து பத்து எல்லாம் இல்லைங்க அப்படின்னாலும் இவங்களே சம்பாரிச்சு ஊர்ல இப்ப இருக்கிற இடம் ஒரு சிட்டியில இருப்பாங்க, டி நகர் மாதிரி இருப்பாங்க, எங்கேயோ வந்து பாத்தீங்கன்னா மாங்காடுல வாங்கி வச்சிருக்கலாம், இல்ல ஸ்ரீபெரும்புதூர்ல வாங்கி வச்சிருக்கலாம். இந்த மாதிரி இடம் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னாலும் அப்பப்போ போய் பார்க்கணும், பராமரிக்க விட்டுறக்கூடாது. இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பராமரிப்பு இல்லாத சொத்துக்களை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்தான் உரிமை கொண்டாட ஒரு கூட்டமே அலையுது. புரியுதுங்களா? அதுக்கு வந்து பெருசா அரசியல் பலம் இருக்கு, சொல்வாக்கு இருக்கு, செல்வாக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி ட்ராப் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க. சோ அதுல கவனம் அப்படின்றது வேணும். அதே மாதிரி குழந்தைங்களை வெளிநாடு படிக்க அனுப்புறதுக்கான பிராப்தம் நிறைய மேஷராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்களே வயசு கம்மி அப்படின்னா இவங்களே மெடிக்கல் படிக்கிறதுக்கான பிராப்தம், B.Pharm D.Pharm இந்த மாதிரி படிக்கிறதுக்கான பிராப்தம், பிள்ளைங்களா அந்த மாதிரி மெடிக்கல் ஓரியன்ட், ரிசர்ச் ஓரியன்ட், அக்கல்ட் சயின்ஸ் இதெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கான பிராப்தம் இருக்குமா. அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் மாசத்துக்கு மேல சுககுருவா வராது. சுககுரு என்ன பண்ணுவாரு, டிஃபால்ட்டா மேஷத்துக்கு 4 விஷயம் பண்ணுவாருமா. ஒண்ணு, இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி வீடு அப்படின்றது கட்டுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். அம்மானோட ஹெல்த்ல ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரும். கண்டிப்பா மேம். இப்போ இந்த மேஷராசிக்காரர்களுக்கு மிக்ஸ்டா நிறைய விஷயங்கள் நல்லது இருந்தாலும் சில விஷயங்களை நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் இந்த வருடம் ரொம்ப சிறப்பா போகணும் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான கடவுள் வழிபாடுகள், பூஜை பரிகாரங்கள் எல்லாம் செய்யலாம்? கண்டிப்பாமா. பொதுவா மேஷம் வந்து பாருங்க, இவங்க கொஞ்சம் ராகுவ கேத்துவ, சனி ஆல்ரெடி பசிஃபையா இருந்தாலும் இந்த ஒரு வருஷம் தான் ஒரு பசிஃபையா இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குருனோட பார்வை விலகிடும் இல்லைங்களா. அப்ப இந்த 3 கோள்களையும் கண்ட்ரோல் படுத்தக்கூடிய ஒரு பகவான் யாரு அப்படின்னா ஹனுமன். ஹனுமனுடைய எத்தனையோ மந்திரங்கள் இருக்குமா. ஹனுமனுடைய மூல மந்திரம் இருக்கு. அதே மாதிரி இந்த ஹனுமன் சாலிசா அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்கு. அது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன மந்திரம் தான், 10 நிமிஷம் தான். ஸ்ரீ குரு சரண் சரோஜ் நிஜமட முகுர சுதார் பரணோம் ரகுவர விமலையச்சு ஜோதாயக்க பலசார் புத்திஹீன தனுஜானிக்கே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மந்திரம் போகும். ஒண்ணு அது பாராயணம் பண்ணலாம், இல்லைன்னா அனுமனுடைய தமிழ்ல 108 நாமாக்கள் இருக்கு, அத பாராயணம் பண்ணிட்டு அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை செஞ்சா நிறைய நல்லது நடக்கும். ஒவ்வொரு ராசிகளுக்கும் பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் இருக்கு, நெகட்டிவா நிறைய விஷயங்கள் இருக்கு. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நீங்க தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வழிபாடுகளையும் சேர்த்து சொல்லியிருக்கீங்க. நன்றி.